ரேஷன் திட்டம் தொடர்பான அரசு திட்டங்களை சிறப்பாக விரைந்து செயல்படுத்திட இத்துறையில் மின் அலுவலக செயலாக்கத்தினை 100% நடைமுறைப்படுத்த ஏதுவாக போதிய கணினிகள், அச்சுப்பொறிகள் மற்றும் மின் உருவாக்க கருவிகள் தமிழ்நாடு மின்னாளுமை முகமையின் மூலமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொது விநியோக திட்டம் தொடர்பான அனைத்து சேவைகளும் மின் அலுவலக செயலாக்கம் வழியாகவே கையாளப்பட்டு வருகின்றன. இத்துறையின் இதர செயல்பாடுகள் மற்றும் தரவுகள் இணைய வழியாகவே மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகிறது. எனவே ரேஷன் திட்டம் தொடர்பான அரசு திட்டங்களை சிறப்பாக விரைந்து செயல்படுத்திடவும், இத்துறையில் மின் அலுவலக செயலாக்கத்தினை 100% நடைமுறைப்படுத்திட ஏதுவாக போதிய கணினிகள், அச்சுப்பொறிகள் மற்றும் மின் உருவாக்க கருவிகள் தமிழ்நாடு மின்னாளுமை முகமையின் மூலமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 இல் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படி நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு ஏற்படும் சேவை குறைபாடுகள், நேர்மையற்ற வணிக நடவடிக்கைகள் மற்றும் தவறான விளம்பரத்தின் மூலம் நுகர்வோர் பாதிக்கப்படும் நேர்வுகளில் அவர்கள் இருப்பிடத்திலிருந்தோ அல்லது வணிகம் செய்யும் இடத்திலிருந்தோ துரிதமாக புகார் செய்திட ஏதுவாக நுகர்வோர் சேவைகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் ரூ.20 லட்சம் மதிப்பீட்டில் நுகர்வோர் குறைதீர் வலைத்தளம் மற்றும் கைபேசி செயலி கன்சியூமர் கிரீவன்ஸ் வெப் போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் உருவாக்கப்படும். இதற்கான செலவினம் தமிழ்நாடு நுகர்வோர் நலநிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் நுகர்வோரிடையே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 இன் சிறப்பம்சங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சென்னையில் செயல்படும் குடிமக்கள் நுகர்வோர் மன்றங்களின் மாணவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் வாயிலாக ஒரு நாள் புத்தாக்க பயிற்சியும், இதர மாவட்டங்கள் அனைத்திலும் செயல்படும் குடிமக்கள் நுகர்வோர் மன்றங்களின் மாணவர்களுக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களுடன் ஒருங்கிணைந்து மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் வாயிலாக ஒரு நாள் புத்தாக்க பயிற்சியும் ரூ.50 லட்சம் செலவில் வழங்கப்படும் என்றும், இதற்கான செலவினம் தமிழ்நாடு நுகர்வோர் நலநிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் என்று தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார்.